டாய்ஸ் இன்றைக்கி ஈஸியாக முடிச்சு விட்டாச்சு ஒரு 3 கிலோமீட்ரு. இன்றைக்கி கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரோ கேட்டுகிட்டே இருந்தார், ப்ரோ 5 கிலோமீட்டர் வரைக்கும் என்ன ஷூ ப்ரோ, ஏதாவது ஒரு ஷூ ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு கேட்டே இருந்தார். நம்ம இன்றைக்கி அந்த 5 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு ஷூ நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணலை. ஒரு பேசிக்காக ஒரு 4 திங்ஸ் சொல்கிறேன். அந்த 4 திங்ஸ் உங்கள் ஷூவில் இருந்துச்சுன்னா அது வந்து பெஸ்ட்டு. 5 கிலோமீட்டருக்கு அந்த ஷூ வந்து பெஸ்ட்டு. என்னென்ன திங்ஸ்னால் ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த குஷனிங் இருக்கோ, அந்த குஷனிங் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஹையாக இருக்கோ அவ்வளோக்கு உங்களுக்கு 5 கிலோமீட்டர் வர நல்லாயிருக்கும். அது வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த குஷனிங், இந்த ஃபோமு எவ்வளோ லென்த் இருக்குது அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. எவ்வளோ ஹைட்டாக இருக்கோ அந்த ஹைட்டுக்கு தக்கன அந்த வந்து 5 கிலோமீட்டர் வந்து வருது. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரீத்திங் ஹோல்ஸ், இந்த அப்பரில் இருக்கா ப்ரீத்திங் ஹோல்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஷூவில் இருக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு நீங்கள் 5 கிலோமீட்டர் லாங் ரன் ஓடும் போது ஹீட் ஆகுமா உள்ள கால் வந்து, அப்போ வந்து இந்த ப்ரீத்திங் ஹோல்ஸ் இருந்துச்சுன்னா ஹீட் வந்து வெளியே போய் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து உள்ளே கிடைக்கும். கைஸ், மூணாவது என்ன பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, கிரிப்பு. இந்த கிரிப்பு இருக்கா, கிரிப்பு வந்து முக்கியமாக இருக்கணும். ஏன்னா வந்து 5 கிலோமீட்டர் நீங்கள் ஓடுறீங்க, ட்ரைனிங் எடுப்பீங்க. அப்போ வந்து நீங்கள் ரோட் சைட் தான் ட்ரைனிங் எடுப்பீங்க. வீக்லி 2 days ரோட் சைடு வந்து ட்ரைனிங் எடுக்கணும். அதேபோல் SSC GD அதெல்லாம் பண்ணுறீங்கன்னா ரோட் சைடில் கூட காம்படிஷன் வைப்பாங்க. அதனால் உங்களுக்கு மெயினாக அந்த கிரிப்பு இருக்கணும். குஷனிங் முக்கியம். அதனால் கிரிப்பு இருக்கிற ஷூவாக பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டு ஃபைனலாக பாயிண்ட் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஷூ வந்து உங்களுக்கு வந்து 250 கிராம் கீழே தான் இருக்கும் கண்டிப்பாக. இது வந்து மெயினாக. இப்போ நீங்கள் 1/2 கிலோ ஷூவை காலில் கட்டிட்டு ஓடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஓட முடியாது. அதனால் ஷூ வந்து பார்த்து வாங்க. 250 கிராம் கீழே உள்ள ஷூ வந்து பார்த்துவாங்க. இப்போ நான் 4 திங்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அந்த 4 திங்ஸ் கண்டிப்பாக இருந்துச்சுன்னா அது வந்து 5 கிலோமீட்டருக்கு ஒரு பெஸ்ட்டு ஷூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே ஸ்ட்ராங்.